மேலும் இது குறித்து கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம் சார். இந்த விபத்து நடைபெற்ற உடனே உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா? அங்கே களத்தில் இருந்து என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்க, என்ன நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்தீங்க சார்? சார், இப்போ விபத்து நடந்த இடத்துக்கு பக்கமா 1 கிலோமீட்டர் நாங்கள் இன்னைக்கு இருந்த ஆய்வுல உடனே அடிபட்டு 4 பேர் ஜிஹெச் கொண்டு வந்தாங்க. ஒரு ஆளுக்கு கேக்குதுங்களா சார்? சார் கேக்குதுங்களா சார்? சொல்லுங்க சார். இப்போ இருக்கீங்க, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க சார். 4 பேர் அடிபட்டு ஒரு ஆள் கால் முறிவு, 3 பேருக்கு படுகாயத்தோட மேட்டூர் ஜிஹெச் கொண்டு வந்தாங்க சார். உடனே அவங்களை பார்த்துட்டு இங்க வந்தேன் சார். இங்க பெரிய ஆப்பர் 800 டன் கொண்ட ஆப்பர் அபாயகரமா கீழே விழுந்து சரிஞ்சு கீழே போயிருச்சு சார். 2 பேர் மரணம் சார். இப்ப 2 பேர்த்த எடுத்துட்டு இருக்கிறோம். உடனடியா நான் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுவேன் சார். இதுக்கு மிகப்பெரிய காரணம் மெயின்டெனன்ஸ் குறைவா இருக்குது, கவனக்குறைவு சார். எந்த மெயின்டெனன்ஸும் மேட்டூர் தெர்மல்ல செய்யல சார். மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. தொடர்ந்து 6 மாசம் ஒரு விபத்து ஏற்படுது. 800 கொண்ட ஒரு பாயிலர் ஆப்பர் கேட்டுப்படு 2 பேர் மரணம் சார். 4 பேர் படுகாயத்தோட மேட்டூர் அரசு மருத்துவமனையில் இருக்காங்க சார். ஸ்டேஜ் தெர்மல் 1 கிட்டத்தட்ட எந்த மெயின்டைன் இல்லாம தமிழ்நாட்டில் மோசமா செயல்பட்டு இயங்கி வருது சார். ஓகே சார், தற்போது எவ்வளவு பேர் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார்? நமக்கு குறிப்பிட்ட ஒரு அளவு நமக்கு எண்ணிக்கை கிடைச்சிருக்கு. நீங்க பார்த்ததுல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் காயமடைஞ்சிருக்காங்க? தற்போது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஆப்பர்ல அடியில் சிக்கி 2 பேர் மரணம், 2 பேர் எடுக்கிறாங்க சார். இப்போ 4 பேர் அடிப்பட்டு காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் இருக்காங்க சார். மற்றவங்க இன்னும் இருக்காங்களான்னு இப்ப தேடிட்டு இருக்கிறாங்க சார். ஜேசிபி வச்சு தேடி அகற்றுங்க சார். மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் என்னோட தொகுதியில் நடந்திருக்கு சார். பல முறை ஆலோசனை சொன்னேன், பல முறை நான் எச்சரித்து எந்த நடவடிக்கை எடுக்காம மிக மோசமான நிலைமையில் மேட்டூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் இயங்கி கொண்டிருக்கு சார். ஓகே சார், இப்போ மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இன்னும் உள்ள எத்தனை பேர் மீட்கக்கூடிய நிலையில இருக்காங்க? அந்த நடவடிக்கை எந்த நிலைமையில இருக்கு? மீட்கக்கூடிய மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இப்போ தேடும் மணியில இருக்காங்க சார். இப்போதைக்கு 4 பேர் ஹாஸ்பிட்டல்ல, 2 பேர் மரணம், 2 பேர் எடுத்திருக்காங்க. மீது தேடும் மணியில யாராலும் அந்த பக்கம் அந்த நிலக்கரி அழுத்திட்டு இருக்கிறதுனால அதுல யாராலும் மாற்றிருக்காங்கன்னு சொல்லி ஜேசிபி அதிகாரிகள், நாங்க சர்பலைஸ் எம்எல்ஏ எல்லாம் ஆளுங்களை விட்டு ஒரு 500 பேர் தேடிட்டு இருக்கிறாங்க சார். ஓகே சார், இப்போ மீட்பு படையினர் போதுமான அளவு அங்கே இருக்காங்களா? அவங்களுடைய எண்ணிக்கை எந்த அளவில் இருக்கு? என்னென்ன மாதிரியான அடுத்த நடவடிக்கைகள் எடுக்க இருக்காங்க சார் அவங்க மீட்கிறதுக்கு? மீட்பு பணி போதுமான அளவு இருக்கு சார். மின்சாரம் தான் துண்டிக்கப்பட்டிருக்கு, எல்லா கேபிளும் கட்டாயிருக்கு. மின்சாரம் இல்லாததுனால மீட்பு பணி தாமதம் ஏற்படுது. எல்லா அதிகாரியும் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். ஜேசிபி, பொக்லீன், இயந்திரம், பயிர் சர்வீஸ் எல்லாம் வந்துருச்சு சார். இப்ப தேடும் மணி தாமதம் ஏற்படுது. என்ன காரணம் சொன்னா மின்சாரம் தடைப்பட்டு இப்ப மின்சாரம் ஏற்பட்டு இருக்கிறாங்க சார். 2 பாடி மரணம், அந்த ஆக்சிடென்ட் 2 பாடி எடுக்கிறாங்க சார். மீது இருக்கிற தேடும் மணி இருக்காங்க சார். இன்னும் ஒரு 1 ஹவர்ல தெரிஞ்சிடும் சார். ரொம்ப நன்றி சதாசிவம் சார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.